அப்படி 6 மணிக்கு ரொட்டேஷனா நடக்கும். இந்த கேம் அந்த பேங்க் எனி டைம் உங்களுக்கு சொல்லாம நிப்பாட்டும். எனி டைம் இன்றைக்கு இருக்கலாம், ஒரு கிழமையில இருக்கலாம், ஒரு மாசத்தால இருக்கலாம், ஒரு வருஷத்தால கூட இருக்கலாம். எனி டைம் நிப்பாட்டிடும். சோ இந்த கேம் உங்களுக்கு உண்மையாக வந்திருந்தா நீங்க என்ன செய்திருக்கீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முதல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்வோம். உங்களுக்கு விரும்பின விஷயங்கள் டூர் போடணுமா செய்வோம், சாப்பிடணுமா செய்வோம், கேஎஃப்சி இல்லாத போவோம், விரும்பின போவோம், கொழும்பு போயெல்லாம் சுத்தி பார்ப்போம். ஏதா 86,000 சும்மா செலவழிக்கிறாரு ஒரு நாள்ல ரஜினி கொடுத்த மாதிரி ஏதோ படத்துல. சோ அது முடியா என்ன செய்வோம்? காசு இருக்கு என்ன செய்யறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவோம், பார்ட்டி வா, எல்லாரும் வா, பார்ட்டி வைப்போம், எல்லாரும் போவோம் கேஎஃப்சிக்கு வா. அதுக்கு மீதி இருக்குது என்ன செய்வோம்? தெரியாதாக்கெல்லாம் கொடுப்போம், முடியாது தெரியாதாக்கெல்லாம் கொடுப்போம். நாங்க கொண்டு ரோட்ல போறாக்கெல்லாம் பண்ணி கொடுப்போம். செய்வோம் தானே? ஜஸ்ட் நான் உங்களை கேட்க சொல்றேன், நீங்க இப்படிதான் செய்வீங்கன்னு சொல்லி. ஓகே, இதேதான் எங்களோட லைஃப். எங்களோட லைஃப்ல நான் 86,400 சொன்னது எங்களோட லைஃப்ல தார செகண்ட்ஸ். ஒரு நாளைக்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்க ஒவ்வொரு செகண்டையும் தான் கவுண்ட் பண்ணி சொன்னேன். எங்களுக்கு 86,400 செகண்ட்ஸ் தரப்பட்டிருக்குது. அதை நாங்க என்ன பண்றோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். எப்படி செலவழிக்கிறோம்? எங்களுக்காண்டி செலவழிக்கிறோம், நண்பர்களுக்காண்டி செலவழிக்கிறோம், இன்னொருக்காண்டி செலவழிக்கிறோம். நாங்க எவ்வளவு நேரத்தை வீணாக்குறோம் ஒரு நிமிஷம் யோசிக்கதான் இந்த கதை. எவ்வளவு நேரத்தை நாங்க தினமும் வீணாக்குறோம். அந்த அந்த காசை வீணா போயிடக்கூடாது. என்ன செய்யறோம்? தெரியாத வாழ்க்கை செலவழிக்காம தயாரா இருக்கிறோம். எங்களோட காசு வீணா போயிடக்கூடாது. ஆனா எங்களோட லைஃப் வாழ்க்கை அதை நாங்க வீணாக்கி கொடுத்துக்கிறோம். அதை நாங்க தெரியாமலே கொடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. தூக்கம் ஒரு 6-7 மணி நேரம் தானே, மிச்ச நேரத்துல எவ்வளவு நேரத்தை நாங்க வீணாக்கலாம். இதை நாங்க கொடுக்கலாம். வாழ்க்கை பேங்க் எப்ப நிப்பாட்டு உங்களுக்கு தெரியாது, லைஃபும் எப்ப முடியுதுன்னு உங்களுக்கு தெரியாது. தேங்க்யூ ஸோ மச்.